தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்என்டியிலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாசன் டோபோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்தாங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அடுத்து நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் தமிழ்நாடு சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆதார் நம்பரில் இருக்க மாதிரி உங்கள் நேமு, ஆதார் நம்பரு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அடுத்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸில் 10th மார்க்ஸ் எவ்வளோ, 12th மார்க்ஸ் எவ்வளோ, காலேஜ் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த மாநிலத்தில் படிச்சிங்க, காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு, காலேஜோட பேர் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்சியா, பிகாமா, பிபிஏவா, பிபிஎம்மா, பிஏவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன குவாலிஃபிகேஷனு, அடுத்து அதில் என்ன டிசிப்ளினில் முடிச்சிங்க, எந்த இயர் பாஸ் பண்ணிங்க, உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, கிராஜுவேஷன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 4வது செமஸ்டர் வரைக்கும் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4வது செமஸ்டர் வரைக்கும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏதாவது பேக்லாக்ஸ் அரியர் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து காலேஜ் டைப் கேட்டிருக்காங்க. அப்புறம் காலேஜில் நீங்கள் ரெகுலரில் படிச்சிங்களா, கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க 3 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன ஜாப் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டியிலேருந்து கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரெயினி 2024க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு பேன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, ஸோ அங்கேயும் ஜாப்ஸ் இருக்கும். யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் யூஜி படிக்கிறவங்க எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 2024ஆம் ஆண்டு பாஸ்ட் அவுட் ஆகக்கூடிய யூஜி கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. என்னென்ன டிசிப்ளினில் அப்படின்னா பிகாம் எடுக்கிறாங்க, பிபிஏ, பிபிஎம் எடுக்கிறாங்க, பிஎஸ்சியில் வந்து மேக்ஸ் எடுக்கிறாங்க, ஃபிசிக்ஸ் எடுக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்து பிஏ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எது இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா எல்என்டியில் ஜாயின் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் ஃபினான்ஸு, அக்கௌண்ட்ஸு, டாக்ஸேஷன், சைட் அட்மினிஸ்ட்ரேஷன், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், பர்ச்சேஸு, ஸ்டோர்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு 12 மந்த் வந்து உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 12 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பெர்மனன்ட் ஜாபில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ட்ரைனிங் அப்போ உங்களோட காம்பன்சேஷன், அதாவது சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆஃபீஸ் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேயே போய் 9 to 5 ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சிடிசி 3 lakhs கொடுக்குறாங்க. மந்த்லி உங்களுக்கு ஒரு 27 to 28,000 இருக்கும். அதுவே நீங்கள் ப்ராஜெக்ட் சைட் பேஸ்டு போஸ்டிங்கில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 3,57,000 கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட மந்த்லி சேலரி நியர்லி 30-31,000 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சுட்டு ஏப்ரல் மே 2024 உங்களோட யூஜியை முடிக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமமாக உங்கள் யூஜியில் 4 செமஸ்டருக்கு 60% பர்சன்டேஜ் வச்சுருக்கணும். எந்த ஒரு அரியர்ஸும் பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுல் டைம் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம்லேயோ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயோ படிச்சிங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் 1 ஜூலை 2001 30 ஜூன் 2006 இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட தேதியில் பிறந்திருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் செலெக்ஷனும் இருக்கும். அது லாஸ்ட் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் வைப்பாங்க. அந்த மெடிக்கல் ஃபிட்னஸையும் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா அவங்க லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணல. எப்போவுமே எல்என்டியில் அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா டோட்டலாக அப்ளிகேஷன்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது அப்ளை பண்ணணுனாலும் உடனே அவங்கக்கிட்ட லிங்க்கை ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். இதை தவிர்த்து டிப்ளமோ ரெக்யர்மெண்ட்டு, இன்ஜினியரிங் ட்ரெயினி ரெக்யர்மெண்ட்லாம் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள்.